எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ரவையில் ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1 கப்பு ரவை சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன், உள்ளே சேர்த்துக்கிறேன். 4 ஏலக்காய், இதோட விதைகள் மாத்திரம் உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், விதைகள் உள்ளே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். பவுலில் சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு கோதுமை மாவு சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் பால் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பால். இது காய்ச்சின பால். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பால் 2 டேபிள் ஸ்பூன் பால் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அவ்வளோதான், 20 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், இது 2ஆக பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதில் நம்ம இப்படி எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, உள்ளே சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கலாம். நம்ம அவ்வளோதான், எடுத்துடலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனது. நம்ம லோ ஃப்ளேமில் தான் வேக வச்சு எடுக்கணும். இல்லை லைட்டாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கும்போது நல்லா வரும். எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கும். எடுத்து நல்லா ஆறிட்ட பேத்துக்கு நல்லா கட்டியாயிடும். அவ்வளோதான், நம்முடைய ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.